இந்த ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்த இந்த ஒரு ஆளு தன்னோட பையன் கூட சேர்ந்து பெண்கள் எல்லாம் குறி வச்சு அவங்கள கொலை செஞ்சு அவங்களோட மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு போலீஸுமே அந்த காட்டுவாசியை கொலை செஞ்சு அவருமே இறந்து போயிடுறாரு. அவர் இறந்துமே 25 வருஷம் கழிச்சு திரும்பவுமே மர்மமான முறையில பெண்கள் எல்லாம் காணாம போறாங்க. இந்த கேஸையுமே ஹீரோனி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோமே இதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம லேசியா தான் இருக்காப்புல. காண்டான ஹீரோனிமே நீலாம் ஒரு போலீஸா ஏன் சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோனியுமே ட்ரைனிங் பீரியட்லயே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீசனே எல்லாமே ஹீரோ தான் ஹீரோனியை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஹீரோனியுமே ஹீரோ வீட்டுக்கு போய் பார்த்தா அவளோட போட்டோவை தான் நாமகர்த்தமா வச்சிருக்காப்புல. இவனுமே நம்மள நினைச்சுதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே பழைய பேரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே காணாம போன 16 பெண்களுமே ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால எல்லா லேடி ஆபீசருக்குமே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ரவுண்ட்ஸ் போக சொல்றாங்க. அதுல திடீர்னு ஒரு லேடி போலீஸுமே காணாம போயிடுறாங்க. ஹீரோனியுமே அவங்க தொலைஞ்ச இடத்த தேடி போய் பார்த்தா அங்க ஒரு மாஸ்க் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு மாஸ்க் ஹீரோனி வீட்லயே ஒண்ணு இருக்கும். அப்பதான் தெரிய வருது அந்த காட்டுவாசி கிட்ட இருந்து நம்ம ஹீரோனியோட அப்பா தான் அந்த மாஸ்க் எடுத்திருப்பாரு. ஆக்சுவலா அந்த காட்டுவாசியை கொண்டு இறந்து போனது ஹீரோனியோட அப்பா தான்ன்றது இப்ப தெரிய வருது. அப்பதான் ஹீரோனிக்குமே புரிய வருது அந்த காட்டுவாசி ஆள் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட பையன் தான் எல்லா பெண்களையும் கடத்தி கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த காட்டுவாசியுமே தன்னோட பையனை ஒரு சர்ச்சில் தான் படிக்க வச்சிருப்பான். அவனோட சர்டிபிகேட்டை செக் பண்ணலாம் ஹீரோனி அங்க போய் பார்த்தா ஆக்சுவலா ட்விஸ்ட் என்னன்னா அந்த ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவனோட பையன் வேற யாரும் கிடையாது. அவங்களோட நெருங்கிய காதலனான ஹீரோவா தான் இருப்பாப்புல. ஹீரோவோட சின்ன வயசு போட்டோ தான் சர்டிபிகேட்லயே இருக்கும். ஹீரோ தான் நைட் டைம்லயும் பல பெண்களை கடத்தி கொலை பண்ணிருப்பாப்புல. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயினி வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோவுமே ஹீரோனியை போட்டுதல பாக்க. ஆனா ஹீரோவுமே அவன் மேல இருக்க காதல்னால அவளை உயிரோட விட்டுறாப்புல. அவனுமே என்னோட பசிக்காக தான் நான் எல்லாரையும் கொன்னு சொல்லிட்டு அவ செஞ்ச கொலை எல்லாத்தையுமே நியாயப்படுத்த பாக்குறான். ட்ரைனிங் பீரியட்லயுமே ஹீரோ ரொம்பவே லவ் பண்ணிருப்பான். ஆனா நானுமே எங்க நான் உன்னை கொலை பண்ணிட போறேன்ற பயத்துல தான் உன்னை விட்டு விலகி வந்திருப்பேன். மனுஷங்களை வேட்டையார நான் ஒரு மிருகம் நான் உயிரோடய இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனி கையாலேயே ஹீரோ அங்கேயே செத்து போயிடறாப்புல.